ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஸ்ரீஷா சேனலில் என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா, நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறமேட்டா நான் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் தனியா, 4 காஞ்ச மிளகா போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா வறுந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதோட நான் 1 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த கேப்பில் வெங்காயம் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 3 வெங்காயம் 3 தக்காளி வச்சுருக்கேன். அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா இந்த காரக்குழம்பு, அது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு மண் சட்டியில் வச்சா செம்ம சூப்பராக இருக்குங்க. அதனால நான் இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க வைக்க போகிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண் சட்டி வச்சாச்சு. நான் இந்த குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டா நான் கடுகு கொஞ்சமாக போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வெந்தயம் சேர்க்கலைங்க. ஏன்னா அந்த மசாலாலேயே நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கனால நான் வெந்தயம் சேர்க்கலைங்க. அந்த வெங்காயத்தோடைய நான் ஒரு 5-6 பல்லு பூண்டு உரித்து போட்டிருக்கேங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டுக்கோங்க. அது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமேட்டா நான் கத்திரிக்காவை க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை அலசிட்டு நம்ம இந்த மசாலாவோட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது அந்த பொடி நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அதே போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரே 1 ஸ்பூன் குழம்பு பொடியும் போட்டிருக்கிறேங்க ஃப்ளேவருக்காக. அதுவும் நல்லா நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டா நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்க வரட்டும். அதுங்களே நம்ம புளியை கரைச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ புளி கரைச்சி வச்சு ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம குழம்பும் நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம புளியை கரைச்சி அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டா லாஸ்ட்டாக கொத்தமல்லி கொஞ்சமாக தூவி குழம்பை இறக்கிற வேண்டியதாங்க. இதை நம்ம சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த குழம்பை பார்க்குறப்ப ரொம்ப பசிக்குது. நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட வாங்க. மறக்காமல் இந்த குழம்பை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.